Happy Father's Day. என்னடா ஃபாதர்ஸ் டே எப்போ முடிஞ்சிச்சு இன்னைக்கு வந்து வீடியோ பண்ணுறேன் அப்படின்னு கேட்குறீங்க. அது புரியுது. ஆக்சுவலாக ஃபாதர்ஸ் டேக்கே ஒரு சூப்பரான ஒரு வீடியோ கண்டென்ட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தோம். பட் நினச்சா மட்டும் போதுமா, நேரம் கூடி வரவில்லை. தோ அந்த டே வந்து மிஸ் ஆகியிருந்தாலும் கண்டிப்பாக அந்த டேக்கு வந்து ஒரு ட்ரிபியூட் மாதிரி பண்ணோம் அப்படின்றதுனால தான் இந்த வீடியோ. ஸோ பொதுவாக சினிமாவில் பார்த்தீங்கன்னா அப்பா மகள் ஆர் அம்மா மகன் இந்த எமோஷன்ஸை வந்து நிறையா படங்களில் பார்த்துருப்போம். பட் ஒரு சில படங்களில் தான் வந்து இந்த அப்பா மகன் எமோஷன்ஸை வந்து சூப்பராக வந்து ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. உதாரணமாக ஈரல் சாப்பிட்டா வாந்தி எடுத்துருவேன் அப்படின்னு சொல்கிற மகன் வாயில் ஈரலை திணிச்சு சொப்புன்னு வைக்கிற அப்பா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்பாவை தேடி அலையிற டே தகப்பா அப்படிங்கிற அப்பா கேரக்டர், மகன் கேரக்டர். அதே மாதிரி இது ஒரு உதவாக்கரை, இந்த உதவாக்கரையை நம்பி வந்த இது ஒரு உதவாக்கரை அப்படின்னு மகனையும் மருமகளையும் துரத்தி விட்ட அப்பா. இந்த மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர்ஸ் அப்பா மகன் அப்படின்னு இருந்தாலும் ஒரு சில அப்பா மகன் கேரக்டர்ஸ் அப்படிங்கிறது தமிழ் சினிமாவில் ரொம்ப எமோஷ்னலாக வந்து ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க, ரொம்ப அழகாக வந்து ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. நாட் ஜஸ்ட் அதை பார்த்தா வந்து நமக்கு அவ்வளோ எமோஷன்ஸ் வந்து கனெக்ட் ஆகும். நம்ம வீட்டில் நம்ம அப்பா வந்து இப்படி தானே பிஹேவ் பண்ணுவார் அப்படின்ற ஒரு எமோஷன்ஸோடு அந்த படங்கள் பார்ப்போம். ஸோ அந்த அப்பா கேரக்டர்கள்லாம் என்னென்ன அண்ட் அந்த அப்பா கேரக்டர் ஏன் அவ்வளோ ஸ்பெஷல் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வெல்கம் டு போகன் சினிபஸ். நான் உங்கள் தேவா. இந்த அப்பா மகன், இந்த லவ்வபிள் பாண்ட் அப்படிங்கிறத சொன்ன உடனே நம்ம மைண்டில் வர்ற முதல் படம் அப்படிங்கிறது வாரணமாயிரம். அதில் வர்ற அந்த அப்பா கேரக்டர் கிருஷ்ணன். ஸோ இந்த கிருஷ்ணன் அப்படிங்கிற கேரக்டர் வந்து நாட் ஜஸ்ட் ஒரு லவ்வபிள் ஃபாதராக மட்டும் இல்லாமல் அதே நேரத்தில் அவரோட மனைவிக்கு ஒரு லவ்வபிள் ஹஸ்பண்ட், ஒரு பொறுப்புள்ள ஹஸ்பண்டாக இருப்பார். அந்த சூர்யா அப்படிங்கிற கேரக்டர் எந்த இடத்துலலாம் உடஞ்சி விழுதோ அந்த இடத்துல கை கொடுத்து தூக்கி விடுவார் கிருஷ்ணன். சூர்யாவோட டீனேஜில் வந்து ஒரு சீனியர்கிட்ட அடி வாங்கிட்டு வருவான். கிருஷ்ணன் வந்து ஒன்றுமே சொல்ல மாட்டார். அவரோட கையை பிடிச்சி எதுக்கு இதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி வச்சிருக்க அப்படின்ட்டு லைட்டாக ஒரு ஸ்மைலை போட்டு போவார். அந்த இடத்துல அந்த பையனுக்கு வந்து அவ்வளோ பெரிய ஒரு தைரியம் வரும். அதே மாதிரி அந்த பையன் எதா இருந்தாலும் அவங்க அப்பா கிட்ட ஓப்பன் அப் பண்ணி பேசுவான். குறிப்பா அவங்க அப்பா வந்து ஃபோர்ஸ் பண்ண மாட்டாரு என்கிட்ட ஓப்பனா பேசுன்ட்டு. பட் ஜஸ்ட் கிருஷ்ணன் வந்து அவரோட பிஹேவியரால சூர்யா எதுனாலும் அவங்க அப்பா கிட்ட தைரியமா சொல்லுவான். உதாரணமா அமெரிக்கா போயிட்டு அந்த பொண்ணு கூட ஒன்னா இருந்ததை முதற்கொண்டு அவங்க அப்பா கிட்ட தைரியமா சொல்லுவான். அதே மாதிரி பாத்தீங்கன்னா சூர்யா உடஞ்சு அழும்போதும் அங்க தேர்ற கைகள் பாத்தீங்கன்னா அவங்க அப்பாவா தான் இருக்கும். இந்த மாதிரி பல சிச்சுவேஷன்ல சூர்யாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஹோல்டா இருப்பாரு கிருஷ்ணன். ஒரு இடத்துல சூர்யா அப்படிங்கிற அந்த பர்சன் அதல பாதாளத்துக்கு போவான். அந்த பாதாளத்துல இருந்து கை பிடிச்சு தூக்கிட்டு வர்றதே கிருஷ்ணன் தான். ஸோ கிருஷ்ணன் அப்படிங்கிற அந்த கேரக்டர் இறக்கும் போது நம்ம கண் கலங்காம அந்த படத்தை வந்து கடந்து போக முடியாது. ஸோ கிருஷ்ணன் ஆல்வேஸ் ஸ்டாண்ட்ஸ் டாப். அடுத்து ஒரு லவபிளான ஃபாதர் அப்படின்னு ஃபீல் பண்ணா எனக்கு டக்குன்னு தோன்றது பார்த்தீங்கன்னா நான் மகாநல்ல படத்தில் வர்ற பிரகாசம் கேரக்டர். அந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலாக ஒரு வீட்டில் எப்படி அப்பா இருப்பாரோ அந்த மாதிரி இருப்பார். வீட்டில் பார்த்தீங்கன்னா பையன் கூட ஜாலியாக பேசுவார், அவர் ஒய்ஃப் எல்லாம் கலாய்ப்பார். சில ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் அந்த படத்தில் அந்த அப்பா கேரக்டர் பண்ணும்போது பர்சனலாக எனக்கு எங்கள் அப்பா வந்து நிறைய விஷயங்கள் அவரோட ஆக்டிவிட்டீஸ் வந்து ஞாபகம் வந்தது. உதாரணமாக இப்போ கார்த்தி பார்த்தீங்கன்னா வெளியில் எங்கேயோ போயிருப்பார். அம்மா வந்து ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பாங்க போல, இந்த மாதிரி பையன் வந்து வீட்டுக்கு சாப்பிட வரல அப்படின்ட்டு. உடனே ஃபோன் அடிப்பார். ஃபோன் அடிச்சு என்ஷூர் பண்ணுவார், தம்பி அம்மா ஃபோன் பண்ணாங்க, நீ சாப்பிடலையாமே, சாப்பிட்டியா இல்லையான்னு 2 தடவை என்ஷூர் பண்ணுவார். இந்த மாதிரி எங்கள் அப்பா வந்து நிறைய தடவை பண்ணியிருக்காரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டில்னு நினைக்கிறேன், ஃபேமிலியாக உட்காந்து சாப்பிடுவாங்க. சாப்பிடும்போது அப்பா தட்டில் வந்து கறி வரும், அந்த கறியை தூக்கி பையன் தட்டில் வைப்பார். இந்த மாதிரி நிறைய சீக்வன்ஸ் வந்து எங்கள் வீட்டில் நடந்திருக்கு. ஸோ உங்கள் வீட்லேயே நடந்திருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லுங்கள். அதே மாதிரி அந்த அப்பா கேரக்டருக்கு அந்த படத்தில் வந்து நிறைய பர்சனல் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்கும், ஃபினான்ஷியல் இஷ்யூஸ் வந்து இருக்கும். அதே மாதிரி பொண்ணுக்கு வந்து அடுத்து வரன் பார்க்கணும், கல்யாணம் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஓடிக்கிட்டே இருக்கும். பட் எதையுமே அதை வந்து ரொம்ப ஒரு பேர்டனாக எடுத்துக்காம அதை ரொம்ப கேர்ஃப்ரீயாக ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு அப்பா கேரக்டராக வந்து காட்டுவாங்க. அவங்க பையன்கிட்ட அவ்வளோ ஜாலியாக பேசுவார் அந்த அப்பா கேரக்டர். அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ நான் மகாநல்ல பிரகாசம் என்னோட மோஸ்ட் ஃபேவரட் அப்பா கேரக்டர் அப்படின்ற மாதிரி நான் சொல்லுவேன். இந்த மாதிரி லவ்பிளான அப்பாக்களை பற்றி பார்த்துட்டோம். கண்டிப்பான அப்பாக்களை பற்றி பார்ப்போம். இப்போ பசங்க வந்து எந்த ஒரு பொறுப்பே இல்லாமல் இருந்தால் அந்த இடத்துல கண்டிப்பான அப்பாக்கள் நம்ம 2 படங்களில் சொல்லலாம். ஒன்று வந்து 7G ரெயின்போ காலனி, இன்னொன்று வந்து யாழினி மோகினி. 7G ரெயின்போ காலனியில் பார்த்தீங்கன்னா பையன் தூங்கின்னு இருக்கும்போது லுங்கி அவுத்து விட்டுருவாப்ல, ஏண்டா வெயில் அடிக்குது உனக்கு இன்னும் தூக்கம் கேட்குதா அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரகுவரன் ஓப்பனாக கேட்பாப்ல, ஏண்டா நீ போட்டு இருக்க உன்னோட அண்டர்வேர் உன்னோட காசாடா அப்படின்ற மாதிரி அவமானப்படுத்துவாப்ல. பசங்களும் சும்மா இல்லை, பசங்களும் தண்ணி அடிச்சு ஊதாரித்தனமாக சுற்றிக்கிட்டு இன்ஃபேக்ட் அந்த
அந்த கதிர்ன்ற கேரக்டர்லாம் 1ஆம் நம்பர் அவர் ஊர் வம்பெல்லாம் வளர்த்துன்னு இருப்பாரு. ஸோ இப்படி இருக்க பசங்க ஒரு கட்டத்தில் பொறுப்பு ஆன பின்னாடி அந்த அப்பா கேரக்டர்ல அவ்வளோ பெரிய டிரான்சிஷன்ஸ் இருக்கும். குறிப்பாக 7Gல வர்ற அப்பா கேரக்டர் பார்த்தீங்கன்னா பையனுக்கு தெரியாம அவன் பையன் வந்து உருப்பிட்டான் அப்படின்னு சந்தோஷப்பட்டுப்பாரு. அதே மாதிரி இங்க யாழினி மோகினியில ஒரு சீன் வந்து சூப்பரா இருக்கும். பையன் வந்து 3வது ரவுண்டு வரைக்கும் வந்துருவாப்ல, 4வது ரவுண்டு கிளியரா இல்லையான்னு பையன் சொல்றதுக்காக வரும்போது அப்பா கேரக்டருக்கு ஒரு கோவம் இருக்கும். பட் அந்த இடத்துல என்ன சொல்லுவாப்லன்னா, பரவாயில்ல விடு பார்த்துக்கலாம், நீ இவ்வளோ தூரம் வந்ததே பெருசு, நம்ம பார்த்துக்கலாம், வேற இன்டர்வியூ ஏதாவது பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அவனுக்கு ஆறுதல் சொல்லுவாப்ல. இந்த மாதிரி பசங்க ஒன்ஸ் பொறுப்பு ஆகிட்டாங்க, அவங்க பழைய மாதிரி இல்லை அப்படின்னு தெரிஞ்ச உடனே அந்த அப்பா கேரக்டர்ல அவ்வளோ பெரிய டிரான்சிஷன்ஸ் அப்படிங்கிறது வரும். அதே மாதிரி யாழினி மோகினியில சூப்பரா ஒரு விஷயம் வரும். பையன் வந்து ரிட்டையர் ஆயிருங்க அப்படின்னு சொல்லும்போது சம கோவப்படுவாப்ல, விட்டு அடி அடின்னு அடிப்பாப்ல. ஆனா அதே பையன் அவருக்கு வேட்டி சட்டை வாங்கிட்டு வந்ததும் அதை போட்டுட்டு அவ்வளோ சந்தோஷமா போவாப்ல. இன்ஃபேக்ட் பையன் வந்து பஸ்ல தொங்கின்னு இருப்பான், அதை பார்த்துட்டு அவரோட சொந்த ஸ்கூட்டரை வித்துட்டு பையனுக்கு வந்து வண்டி வாங்கி தருவாப்ல. இந்த மாதிரி கண்டிப்பான அப்பாக்கள் பசங்க பொறுப்பு ஆன பின்னாடி அவங்க அந்த ஒரு பாசத்தை வந்து வெளிப்படுத்துவாங்க. இந்த மாதிரி அப்பாக்களும் நம்ம தமிழ் சினிமாவில் வந்து காட்சிப்படுத்திருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது இப்ப சமீபத்தில் வந்த ஒன் ஆஃப் த மோஸ்ட் லவபிள் ஃபாதர் விச் இஸ் தனபால் ஃப்ரம் டிராகன். ஸோ இந்த படத்துல அந்த தனபால் கேரக்டர் அப்படிங்கிறது பயங்கர இன்னசென்ட்டா இருப்பாரு. அதாவது அந்த ராகவன்ன்ற கேரக்டர் இஷ்டத்துக்கு போய் சொல்லுவான். இன்ஃபேக்ட் அவங்க அம்மா கூட சில டைம் வந்து கண்டுபிடிச்சிருவாங்க, எதுக்கு இது, இந்த மாதிரி லாஜிக்கலா கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. தோ அவங்களால அதை கண்டுபிடிக்க முடியலனாலும் லாஜிக்கா நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. பட் தனபாலுங்கிறவர் கண்மூடித்தனமா ஒரு பையனை வந்து நம்புவாரு. நமக்கே தோணும், ஏன் அவன் பையன் இவ்வளோ போய் சொல்றான், இப்படி நம்புறிய அப்படின்ற மாதிரி. பட் அது எல்லாத்துக்கும் கிளைமேக்ஸ்ல வந்து சூப்பரா வைப்பாங்க. அந்த பையன் எல்லாத்தையும் இழந்து தான் பண்ண தவறுக்காக தண்டனை அனுபவிச்சுட்டு வெளில வரும்போது ஆளா போய் அந்த தனபால் அந்த அப்பா கேரக்டர் தான் வந்து ரிசீவ் பண்ணிட்டு வருவாரு. அதே மாதிரி அந்த பையன் கிட்ட கடைசியா ஒரு வார்த்தை சொல்லுவாரு, என்னன்னா எல்லாம் போச்சுன்னு வருத்தப்படாத, அப்பா நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த பையன் அங்க ரியலைஸ் ஆகி உடஞ்சு அழுவான். ஆக்சுவலா தனபால் அந்த கேரக்டரா பாத்தீங்கன்னா எனக்கு ஒன்னே ஃபீல் ஆகுது, நீ எவ்வளவு வேணா ஏமாத்து, உன்னால எவ்வளவு தூரம் ஏமாத்த முடியும், நீ எவ்வளவு வேணா ஏமாத்திக்கோ, ஒரு கட்டத்தில் எக்ஸ்போஸ் ஆகல, அப்பவும் என் பையன் நான் தான் உன் கூட நிற்பேன், வேற எதுவுமே இருக்காது அப்படிங்கிற ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல தான் அந்த தனபால் அப்படிங்கிற கேரக்டரை வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப அழகான ஒரு அப்பா கேரக்டர். எனக்கெல்லாம் அந்த கேரக்டர் வந்து அது சிரிச்சுக்கிட்டு இருக்கும்போது எனக்கு கண்ணில் அப்படியே கலங்குது தண்ணி அப்படி. ஸோ அந்த மாதிரி ஒரு லவபிள் ஃபாதர் தான் தனபால். அடுத்து நம்ம பார்க்க போறது விஐபி கிருஷ்ணமூர்த்தி விச் இஸ் விஐபி படத்துல வர்ற சமுத்திரகனி அவரோட கேரக்டர். ஸோ அந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜ் தமிழ்நாடு டேட் தான். ஸோ வீட்டில் வந்து வேலை வெட்டி போகாமல் ஒரு பையன் இருந்தானா அவங்ககிட்ட எப்படி கண்டிப்பாக இருக்கணுமோ அந்த மாதிரி தான் இருப்பார். பட் அந்த கேரக்டருக்கும் யாழினி மோகினி 7Gல வந்த கேரக்டருக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. ஏன் அப்படின்னா இந்த கிருஷ்ணமூர்த்தி அப்படின்ற கேரக்டர் பார்த்தீங்கன்னா மொதல் விஷயம் பசங்களை அடிக்க மாட்டாரு. ரெண்டாவது அவர் ஏகப்பட்ட கேள்வியெல்லாம் கேட்பாரு. பட் எந்த இடத்துலையுமே ஒரு லிமிட்டை தாண்டி வந்து திட்டமாட்டாரு. இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா அந்த சிகரெட் இஷ்யூ வரும்ல, ஸ்மோக் பண்ணிட்டு அந்த ஒரு சீன் வரும்ல, அந்த சீன்ல பார்த்தீங்கன்னா சரண்யா அவங்க வந்து ஒரு அறை விடுவாங்க. அந்த அறை விட்டதும் கிருஷ்ணமூர்த்தி எதுவுமே பேச மாட்டார், அவர் பாட்டுன்னு அப்படியே போயிடுவார். அதே மாதிரி அடுத்த நாள் வந்து கேட்பாரு, எதுக்கு நீ வந்து அவனை அரைஞ்ச, தோளுக்கு மேல வளர்ந்த பையனை வந்து எதுக்கு நீ அடிக்கிற அப்படின்ற மாதிரி கேட்பாரு. ஸோ அவருக்கு கோவங்கள் இருக்கும். பட் எந்த இடத்துலையும் அந்த பையனுக்கான அந்த ரெஸ்பெக்டை நம்ம வந்து கொடுக்காம இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்துல வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாரு. ஸோ அந்த இடத்துல கிருஷ்ணமூர்த்தி அந்த அப்பா கேரக்டர் வந்து ரொம்ப அழகா தெரியும். செகண்ட் ஹாஃப்ல வந்து தனுஷ் உடஞ்சு அழும்போது பரவாயில்ல விடு, எத்தனையோ நாள் வந்து அவ ஃபோன் பண்ணி நான் எடுக்காம இருந்திருக்கேன், அந்த மாதிரி நேரத்துல போய் சேர்ந்திருந்தா என்ன பண்றது அப்படிங்கிற அந்த கில்ட்டை அப்படியே ஈஸியா உடைச்சு விட்டுருவாரு அந்த பையனுக்கு. இந்த மாதிரி ஒரு அழகான கேரக்டர் தான் கிருஷ்ணமூர்த்தியும். அடுத்து நம்ம பார்க்க போறது உத்தம வில்லன்ல வர மனோரஞ்சன். ஆக்சுவலா உத்தம வில்லன்ல அந்த டிராமா போர்ஷன்ஸ் அப்படிங்கறதெல்லாம் விட்டுருங்க. பட் அந்த அப்பா மகன் பாண்ட் இருக்குல்ல, டு த கிளைமேக்ஸ் தான் வந்து அவ்வளோ அழுத்தமா இருக்கும். ஏன்னா அது வரைக்கும் அந்த பையனுக்கு அப்பாவை பிடிக்காது அப்படின்ற மாதிரியே தான் காட்சி பத்தினே இருப்பாங்க. பட் கிளைமேக்ஸ்ல பாத்தீங்கன்னா அவங்க அப்பாவுக்கு அவ்வளோ பெரிய மரியாதை வச்சிருப்பான். இன்ஃபேக்ட் அவங்க அப்பா வந்து நான் செத்து போறேன் அப்படின்னு சொல்லும் போது எங்க அப்பாவை நான் யாருன்னு இந்த கோடம்பாக்கத்துக்கு காட்டணும் அப்படின்னு சொல்லும் போது, அட பாவி, இவ்வளோ பெரிய ஒரு பாசத்தை இவ்வளோ பெரிய ஒரு மரியாதையை உங்க அப்பா நீ வச்சிருக்கியா அவன் மனசுல அப்படின்ற மாதிரி நமக்கு ஃபீல் ஆகும். அந்த பையன் உடஞ்சு அழும்போது மனோரஞ்சன் அப்படி அணைச்சு அப்படி பேசுவாப்ல பாருங்க, அதெல்லாம் ரொம்ப ஒரு சென்டிமெண்டான சீனு. அண்ட் அதே நேரத்துல அவங்க அப்பாவா அந்த மனோரஞ்சன் கேரக்டர் நிறைய ஃபிளாஸ் இருக்கும் அவர்கிட்ட பர்சனலா. பட் அவரோட பசங்கள் மேல அந்த பாசம் அப்படிங்கிறது அளவு கடந்த பாசமா இருக்கும். ஈதர் அவர் பையனாகட்டும் இல்ல அவரோட முதல் மனைவிக்கு பிறந்த அந்த பொண்ணாகட்டும், ரெண்டு பேர் மேலேயும் ஒரு அன்பு அப்படிங்கிறது அவருக்கு என்னைக்குமே இருக்கும். ஸோ மனோரஞ்சன் கேரக்டர் பர்சனலாக எனக்கு வந்து எவ்வளோ ஃப்ளாஸ் இருந்தாலும் அவர் அப்பாவா அவர் ஜெயிச்சிட்டாரு.
இதே மாதிரி நம்ம சூர்ரை போற்று சொல்லலாம். ஸோ சூர்ரை போற்றுல பார்த்தீங்கன்னா அப்பாவுக்கும் மகனுக்கும் வந்து பயங்கர ஈகோ கிளாஷ் நடக்கும். ரெண்டு பேருமே பேசிக்க மாட்டாங்க, ரெண்டு பேரும் பார்த்துக்கவே மாட்டாங்க. இன்ஃபேக்ட் அந்த அப்பா கேரக்டருக்கு வந்து அவன் பையன்கிட்ட பேசணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும். அந்த ஆசையை வந்து லெட்டர்ல எழுதுவாரு. அவர் பையன் என்னெல்லாம் பண்ணணும், எப்படி எல்லாம் வாழணும் அப்படின்ற விஷயத்தெல்லாம் லெட்டர்ல எழுதுவாரு. கடைசியில் அந்த பையன் கிட்ட பேசணும்னு அவர் ஏங்குவார் பாருங்க. அவர் ஏங்கிட்டு போன்ல பேசல அப்படின்னதும் இந்த தோத்து போனவங்க கிட்டலாம் எதுக்கு அவன் பேச போறான் அப்படின்னு அவர் சொல்லி கண் கலங்கி போகும்போது அவ்வளோ வலியா இருக்கும் நம்ம பார்க்கும்போது. பையனும் அப்படிதான். பையன் வந்து அவங்க அப்பாவுக்காக, அவங்க அப்பாவை பார்த்தே ஆகணுங்கிறதுக்காக ஏர்போர்ட்ல யாருன்னே தெரியாதவங்க கிட்டலாம் போய் மண்டிக்கிட்டு கேட்பான், தயவுசெய்து எனக்கு டிக்கெட்டுக்கு வந்து பணம் கொடுங்க, நான் எப்படியாச்சும் அனுப்புகிறேன் அப்படின்ட்டு யாருன்னே தெரியாதவங்க கிட்ட போய் மண்டிக்கிட்டு கேட்பான். ஸோ இந்த மாதிரிலாம் பையன் வந்து அவ்வளோ பாசமாக இருப்பான். பட் கடைசி வரைக்கும் அவங்க பாசத்தை தனித்தனியாகவே வச்சுக்கிட்டாங்க. அவங்க எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கவே இல்லை அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய வருத்தமான விஷயம். அண்ட் அந்த எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிறது கடைசியில் கிளைமேக்ஸில் அது ஒரு டைலாகாக வரும். ஊர்வசி அவர்கள் சொல்லுவாங்க, அவன் பறக்க போகிறான், மற்றவர்களையும் தன்னை போல் பறக்க வைக்காமல் அவன் ஓய மாட்டான். கரெக்டா சொல்றேன்னு தெரியல, ரொம்ப நாள் ஆச்சு சூர்ரை போற்று பார்த்து. ஸோ இந்த மாதிரி அந்த பாசம் அப்படிங்கிறது தனித்தனியாவே இருந்துச்சு. கடைசி வரைக்கும் அந்த பாசத்தை ரெண்டு பேருமே எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கல அப்படிங்கிறது ஒரு வலியான விஷயமா இருக்கு சூர்ரை போற்று. அடுத்து நம்ம பார்க்க போற ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேவரட் அப்பா கேரக்டர் விச் இஸ் சந்தோஷ் சுப்ரமணியம்ல வர சுப்ரமணியம். ஆக்சுவலா சுப்ரமணியம் கேரக்டரை வந்து ஒரு மாதிரி வில்லனைஸா காட்டுவாங்க. ஆக்சுவலா அவர் ரொம்ப நல்ல மனுஷன். அவர் பிசினஸ் அண்ட் அதை தாண்டி அவருக்கு ஃபேமிலி அப்படிங்கிறது ரொம்ப பெருசாக இருக்கும். அண்ட் அவர் பார்த்தீங்கன்னா எப்போவுமே சந்தோஷ்க்கு எல்லாமே பெஸ்ட்டாகவே கிடைக்கணும், சந்தோஷ் அப்படிங்கிறவன் வந்து எல்லாத்துலேயும் பெஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி நினைக்கக்கூடிய ஒரு கேரக்டர். தன்னோட வளர்ப்பில் என் பையன் எப்படி இருக்கான் பார் அப்படின்னு நினைக்கிறதுல பூரிச்சு போகக்கூடிய கேரக்டர். அதில் ஒரு டைலாகே வரும், நான் பிஸ்னஸில் இவ்வளோ கோடி பண்ணால் எனக்கு பெரிய விஷயமே கிடையாது, பட் உனக்கு ஒரு சட்டை வந்து சூப்பராக வாங்கி தந்தா அன்றைக்கி எல்லாருக்கிட்டையும் நான் சொல்லி பெருமைப்படுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். ஆக்சுவலா அவர்கிட்ட யாருமே ஓப்பனா பேசல அப்படிங்கிறது தான் பிரச்சனை, இன்க்ளூடிங் சந்தோஷ். அவர் என்ன நினைச்சிருக்காருன்னா, ஓகே நம்ம பண்றது எல்லாமே நம்ம வீட்டில் ஏத்துக்கிறாங்க, குறிப்பா சந்தோஷம் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறான் அப்படின்ற மாதிரி அவர் நினைச்சுக்கிட்டு இருந்திருக்காரு. பட் எப்போ சந்தோஷ் வந்து உடச்சு பேசுறானோ, இப்பவும் என் கை வந்து உங்க கைக்குள்ளதான்ப்பா இருக்கு அப்படின்னு சொல்லும் போது கையை விட்டுருவாரு. விச் மீன்ஸ் அந்த இடத்துல வந்து ஒரு முரண்டு பிடிக்கல. இல்ல நீ என்ன சொன்னாலும் பரவாயில்ல, நான் சொல்ற மாதிரி தான் இங்க இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு முரண்டே பிடிக்கல. அவர் சிம்பிளா சொல்லுவார், இவ்வளவு நாள் எனக்கு இந்த விஷயம்லாம் தெரியாது, யாருமே உடைச்சு பேசல, இன்னைக்கு நீ உடைச்சு பேசிட்ட, தாராளமா நீ போய்க்கோ, இதுக்கப்புறம் நான் உன்னை வந்து என்னோட ஆசையை வந்து உன் மேல திணிக்க மாட்டேன் அப்படின்னு ரொம்ப ஓப்பனப்பா இருப்பாரு. இதெல்லாம் ஓகே தான். பட் ஜெனிலியாக்காக இன்னொரு பொண்ணோட மனசை வந்து கஷ்டப்பட்டு இருப்பாங்க படத்துல. ஓகே பரவாயில்ல. இதுல வந்து ஒரு சின்ன ட்விஸ்ட் நான் ஒன்று சொல்லிட்டா, எம் ராஜா அவர்கள் தான் இந்த படத்துக்கு வந்து டைரக்டர். ஸோ இது வந்து ரீமேக் தான். ஸோ இதுல பாத்தீங்கன்னா அப்பா ஒரு பையனை வளர்ப்பாரு தன்னோட ஆசைக்கு. எம் ராஜா ஓனா ஒரு கதை எழுதினார்ல தனி ஒருவன்ல, அதுல பாத்தீங்கன்னா பையன் அவங்க அப்பாவை அவன் ஆசைக்கு வந்து வளர்ப்பான். இது வந்து ஒரு சின்ன கனெக்டா நான் வந்து பார்த்தேன். ஸோ சந்தோஷ் சுப்ரமணியம்ல வர சுப்ரமணியம் கேரக்டரும் ஒரு அழகான லவ்வபிள் ஃபாதர் தான். பொதுவாக அப்பா பையனுக்குள்ள எப்பவுமே அந்த ஈகோ கிளாஷ், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், மிஸ் இன்டர்பிரேஷன்ஸ் இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கும். அதை உடைச்சு பேசல அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்றதுக்கான படம் தான் வந்து பவர் பாண்டி. ஸோ பவர் பாண்டி படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த அப்பா கேரக்டர் தான் மனசுக்கு என்ன படுதோ அதை வந்து செய்வாரு. அதுல நிறைய நியாயங்கள் இருக்கு அப்படின்ற மாதிரி நினைப்பாரு. பட் பிரசன்னா பொறுத்தவரை அவர் எப்பவுமே வந்து அப்பாவை வந்து ஒரு பேர்டனை தான் பார்ப்பாரு. அவரோட ஃபீல் என்ன அப்படிங்கிறத வந்து புரிஞ்சுக்க மாட்டாரு பெருசா. அப்பா வந்து அவரோட கண்ட்ரோல்ல வச்சுக்கணும்னு நினைப்பாரு. பட் ஒரு கட்டத்தில் அந்த கண்ட்ரோல் வந்து உடைச்சு அந்த பவர் பாண்டி அப்படிங்கிற கேரக்டர் வந்து மனசு விட்டு பேசும், உடைச்சு பேசும், இதுதான் என் பிரச்சனை, நீ யாரு என்ன கண்ட்ரோல்ல வைக்க அப்படின்ட்டு. பட் அடுத்த நாளே வந்து தான் பேசினது தப்பு அப்படிங்கறத ரெகக்னைஸ் பண்ணி அந்த அப்பா கேரக்டர் விலகி போயிடும். போகும்போது கூட நீ என்ன நல்லா தான் பாத்துக்கிட்ட, பட் எனக்கு இங்க செட் ஆகல அப்படின்ற மாதிரி போயிடும். அந்த இடத்துல தான் பிரசன்னாக்கு வந்து புரியும், ஓஹோ நம்ம அப்பாவை வந்து இவ்வளவு வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணியிருக்கோம், அப்பா கிட்ட நம்ம இன்னும் பேசி இருக்கணும், அவரோட உணர்வுகள் என்ன அப்படிங்கறத நம்ம மதிச்சு பேசி இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணி உடஞ்சு அழுவாரு. ஸோ இந்த மாதிரி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் அப்படின்றது அப்பா பையனுக்குள்ள எப்பவுமே வரும். மோர் தென் அம்மா பையனை விட அப்பா பையனுக்குள்ள இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் அப்படிங்கிறது நிறைய வரும். பட் அதை எப்பவுமே டிஸ்கஸ் பண்ணணும், ஹார்ட்ஃபெல்ட்டா டிஸ்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறத காட்டினது தான் பவர் பாண்டி. ஸோ அடுத்து நம்ம ரெண்டு படங்கள் பார்க்கலாம். ரெண்டுமே வந்து ஒரு மாதிரி பயங்கர எமோஷனலான அப்பா கேரக்டர்ஸ். ஒன்று விச் இஸ் டானாகாரன். ஸோ டானாகாரன் படத்தில் வந்து லிவிங்ஸ்டன் ஒரு அப்பா கேரக்டர் வந்து பண்ணியிருப்பாரு. ஆக்சுவலாக அந்த கேரக்டர் ஏன் போலீஸ் ஆகணும் அப்படிங்கிறதுக்கு காரணமே அவங்க அப்பா தான். ஏன்னா அவங்க அப்பா வந்து வட்டி காசு வாங்கியிருப்பாரு, அதனால போலீஸ் வந்து பிடிச்சிட்டு போயிடுவாங்க. கடன் திரும்ப தரல, வட்டி வந்து தரல அப்படிங்கிறதுக்காக கூட்டு போய் பயங்கரமா அடிச்சு அவமானப்படுத்திடுவாங்க. அந்த அவமானத்திலே அந்த லிவிங்ஸ்டன் கேரக்டர், அந்த அப்பா கேரக்டர் வந்து இறந்துருவாரு. ஸோ அந்த கேரக்டர்
கேரக்டர் எவ்வளவு வலியை அனுபவிச்சிருக்கோம், அப்ப நம்ம போலீஸ் ஆகணும் அப்படின்னு போலீஸ் ஆகிற டெசிஷனே அவங்க அப்பாக்காக தான் எடுக்கிற அந்த கேரக்டர். அதே மாதிரி அநீதின்னு இன்னொரு படம். சோ இந்த படம் நிறைய பேர் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அர்ஜுன் தாஸ் நடிச்ச படம். அட்லீஸ்ட் அந்த படம் பார்க்கலனாலும் இந்த சீன்ஸ் வந்து நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. தங்கப்பிள்ள அப்படின்ட்டு காளி வெங்கட் வந்து வருவாரு. சோ அந்த கேரக்டர் பாத்தீங்கன்னா ரொம்ப இன்னசென்ட்டான ஒரு ஃபாதர். அவன் பையன் வந்து ஒரு சாக்லேட் கேட்டான். அந்த சாக்லேட்டை அப்பாவா நான் அதை வாங்கி தரணும், அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்ட்டு அவர் வேலை செய்யற கடையிலேயே அவர் வந்து அவமானப்படுத்தப்படுவாரு. அந்த அவமானத்தையும் தாண்டி இல்லப்பா நீ சாக்லேட் சாப்பிடு, அப்பாக்கெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு ஆறுதல் சொல்லி அந்த பையனை வந்து சாக்லேட் சாப்பிட வைப்பாரு. இந்த மாதிரி எமோஷனலோட உச்சத்தின் அப்பா கேரக்டர்ஸ் தான் வந்து டானாக்காரன் அண்ட் அநீதியா நான் வந்து பார்க்குறேன். ஃபைனலாக இப்போ வந்து டூரிஸ்ட் ஃபேமிலி. ஸோ டூரிஸ்ட் ஃபேமிலியில் வர்ற அந்த அப்பா கேரக்டர் வச்சு சசி வந்து சூப்பராக வந்து நடிச்சிருப்பாரு. ஆக்சுவலாக அவங்களோட பாஸ்ட் லைஃப் வந்து காட்ட மாட்டாங்க. சென்னை வர்றதுக்கு முன்னாடி அவங்க லைஃப் எப்படி இருந்ததுன்னு காட்டே இருக்க மாட்டாங்க. பட் பார்த்தீங்கன்னா ஒரு வாழ்ந்து கெட்ட குடும்பம் மாதிரி தான் இருக்கும். ஒரு வாழ்ந்து நல்லா இருந்த குடும்பம், பட் அங்கே இருக்க எக்கனாமிக் கிரைசிஸ்னால அவங்க வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த சசிகுமார் அவங்க ஃபேமிலிக்காக என்ன வேணாலும் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர். அவங்க ஃபேமிலிக்காக போய் வேலை தேடி ஒருத்தர் டிரைவராக ஃப்ரீயாக தான் நான் ஃபர்ஸ்ட் வேலை தருவேன் அப்படின்னாலும் பரவாயில்ல, என் ஃபேமிலிக்காக நான் இந்த ரிஸ்க் எடுக்கிறேன் அப்படின்னு எடுத்து அதுக்கப்புறம் அந்த வேலை வந்து பெர்மனன்ட் ஆகும். ஒரு கட்டத்தில் அந்த அப்பா கேரக்டர் வந்து உடச்சி பேசுவார். ஏன்னா அவன் பையன் வந்து கோவமாக இருப்பான். இப்போ வந்து அவர் கேட்பாரு, ஏண்டா நீ உனக்கு ஒரு பையன் இருக்கான், இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் உன் பையன் கேடு கெட்டு போகட்டும் நீ விட்டுட்டு வருவியா, அதை தாண்டா நானும் நினைச்சேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். பட் அதுக்கு அந்த பையன் கொடுக்குற ரெஸ்பான்ஸ் வந்து அந்த அப்பா கேரக்டர் எந்த இடத்துல அந்த பையன் வச்சிருக்கான் அப்படிங்கிறது அவ்வளோ ஒரு சூப்பரா இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய அப்பா கேரக்டர்ஸ், நிறைய லவபிளான ஃபாதர்ஸ் அப்படிங்கிறது நம்ம தமிழ் சினிமாவில் வந்து காட்சிப்படுத்திருக்காங்க. ஸோ இதெல்லாமே தான் நான் பார்த்து வியந்த, நான் பார்த்து எமோஷனலா அட்டாச் ஆன அப்பாவுக்கும் மகனுக்கும் அழகான பாண்டை காட்டின படங்கள். ஏன்னா அப்பா மகள் அப்படிங்கிறது நிறைய படங்கள் வந்து வந்திருக்கு. பட் அப்பா மகன் அப்படிங்கிற இந்த பாண்ட் அப்படிங்கிறது ஒரு சில படங்கள்ல தான் ரொம்ப அழகா காட்டியிருக்காங்க. இப்ப நான் சொன்ன படங்கள் உட்பட. ஸோ இந்த மாதிரி நான் ஏதாவது படங்கள் வந்து மிஸ் பண்ணியிருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இப்போ நான் சொன்ன ஃபாதர் கேரக்டர்ல எந்த அப்பா கேரக்டர் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இல்ல உங்களுக்கு வந்து ரொம்ப நெருக்கமான கேரக்டர்ஸ் அப்படிங்கிறத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, குறிப்பா சினிமா லவர்ஸ் அண்ட் அதே மாதிரி உங்க அப்பாக்களுக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி ஃபாதர்ஸ் டேக்கு உங்க அப்பாக்கு என்ன கிஃப்ட் வாங்கி தந்தீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. சினிமா போகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற ஒரு நல்ல வீடியோ ஒரு நல்ல கண்டென்ட்டோட உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, it's bye from Deva.